டே 93க்கான பொழுது விடிஞ்சிருக்குங்க. விடிஞ்ச உடனே வழக்கம் போல் மாயாவும் பூர்ணிமாவும் தான் படுத்திருப்பாங்க. ஒரே பெட்டில் தான் படுத்திருப்பாங்க. என்ன ஒன்று மைக்கும் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ வந்து விசித்ரா அங்கே வராங்க. மைடியர் சிஸ்டர், இதை எடுத்து அங்கே வைங்க அப்படின்ன உடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க விசித்ரா மேம், நான் பணப்பெட்டி எடுத்தானே அதுலேருந்து ஒரு கட்டை எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ பணப்பெட்டி எடுக்க போறியா அப்படின்ன உடனே, பார்க்கணும் அப்படிங்கிறாங்க மாயா. நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு பூர்ணிமா ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க. பணம் தான் முக்கியம்னா நான்லாம் இப்போல்லாம் எப்போவோ இருந்திருப்பேன், பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க, நீங்களும் எடுக்க மாட்டீங்களா? நானும் எடுக்க மாட்டேன், பூர்ணிமாவும் எடுக்க மாட்டாங்க, அப்போ வேறு யார் எடுப்பா அப்படின்ன உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, மணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே விசித்ரா சொல்கிறாங்க, மணி வந்து பணப்பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, நம்மளை திசை மாற்றி விட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒருவேளை விஷ்ணு எடுப்பானா? விஷ்ணு வந்து அவனுக்கு பணப்பெட்டி முக்கியம் இல்லை, அவனுக்கு வந்து அந்த ஃபைனலில் போய் கை தூக்கணுமா, அது வரையும் போயிட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அப்போ தினேஷ் அது கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். என்ன தினேஷ் எடுக்க மாட்டாரா அப்படின்னு தினேஷுங்கிற அந்த பேரை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும். சரி, அர்ச்சனாவை இவங்க டிஸ்கஸே பண்ணலை, என்ன விஷயம் நமக்கு புரியல. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விசித்ராமா ஒரு யூடியூன் அடிக்கிறாங்க. அவங்களாம் எடுக்கலைன்னா நம்ம எடுத்துருவோமா யாராவது அப்படிங்கிறாங்கங்க. ஐயோ, என்னடா இது, சற்று முன்பு தான் பணம் தான் எனக்கு முக்கியம்னா நான் எப்படியோ இருந்திருப்பேன்னாங்க, அதுக்கப்புறம் நாம் எடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆக மொத்தம் டிஸ்கஷன் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க வீடு ஃபுல்லாக. யார் தான் எடுக்க போகிறா, ஆர்வமுடன் காத்துட்டு.